வணக்கம் ஓவியா. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பிள்ளைப்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் செயல்பட்டு வரும் டிஎஸ் கார்பரேட் நிறுவனத்தில் மதிய உணவு பிரியாணி சாப்பிட்ட 97 பெண் தொழிலாளர்கள் அடுத்தடுத்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிள்ளைப்பாக்கம் சிப்காட் வளாகத்தில் உள்ள இந்த கார் கேபிள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு தன்வியர் ஃபுட்ஸ் என்ற தனியார் கேட்டரிங் நிறுவனம் தினசரி உணவு வழங்கி வருகிறது. புதன்கிழமை தோறும் அசைவ உணவு தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவது வழக்கம். நேற்று மதியம் உணவாக சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மதியம் 12 மணி அளவில் முதல் பேட்ச் பெண் தொழிலாளர்களுக்கு பிரியாணி பராமரிக்கப்பட்ட போது அதிலிருந்த சிக்கன் துண்டுகளில் கடுமையான துர்நாற்றம் வீசியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அதிர்ச்சி அடைந்த பெண் தொழிலாளர்கள் கேட்டரிங் ஊழியர்களிடம் உடனடியாக புகார் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த புகாரை அலட்சியப்படுத்த கேட்டரிங் ஊழியர்கள் பிரியாணியில் இருந்த சிக்கன் துண்டுகளை மட்டும் அவசரமாக அப்புறப்படுத்திவிட்டு அதே பிரியாணியை அடுத்த பேட்ச் 12:30 மணிக்கு தொழிலாளர்களுக்கு பராமரிக்கப்பட்டதாக அதிர்ச்சி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கிடையே முதலில் சிக்கன் சாப்பிட்ட பெண் தொழிலாளர்களுக்கு அடுத்தடுத்து கடுமையான வயிற்று வலி மற்றும் வாந்தி ஏற்பட்டு ஒவ்வொருவராக மயங்கி விழுந்தனர். இதனால் நிறுவன வளாகத்திற்குள் பெரும் பதற்றமும் கூச்சல் ஏற்பட்டது. உடனடியாக தனியார் ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டு தொழிலாளர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தற்போது வரை சுமார் 97 பெண் தொழிலாளர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கடுமையான பாதிப்புக்குள்ளான 10 பெண்கள் மட்டும் அவசர சிகிச்சை பிரிவில் ஐசியூ எனப்பட்டு வரும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் உணவு வழங்கும் தன்வியர் கேட்டரிங் நிறுவனம் கெட்டுப்போன பிரியாணி இறைச்சி வழங்கியதால் பெண் தொழிலாளர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக தகவல் அறிந்து காவல்துறையினர் மற்றும் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல் கட்டமாக உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் கெட்டுப்போன பிரியாணி வழங்கிய தன்வியர் கேட்டரிங் நிறுவனத்தை மூடி சீல் வைத்துள்ளனர். தன்வியர் கேட்டரிங் நிறுவனத்தின் உரிமையையும் ரத்து செய்ய மேற்கொண்டு உணவு தயாரிக்க கூடாது என்றும் மூடி சீல் வைத்துள்ளதாகவும் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். ஓவியா, கேட்டரிங் நிறுவனத்தின் இந்த அலட்சிய போக்கு குறித்தும் தரமான உணவு கேட்டரிங் நிறுவனம் வழங்குவதை என்பதை தொழிற்சாலை நிர்வாகம் ஏன் ஆய்வு செய்யவில்லை என்பதும் ஒரு பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளது. ஓவியா, இதற்கிடையில் தற்போது இந்த சூழலில் 97 பேரில் 48 பேரும் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் 2 பேர் உட்பட 13 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 20 தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓவியா.